விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கணக்கன்குப்பம் பகுதியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ள நீரில் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அந்தரத்தில் தொங்கும் வீடுகளையும் சேதமடைந்த சாலைகள் மற்றும் மின் கம்பங்களையும் சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணா. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 5வது நாளாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பியும் அதே போன்று சாத்தனூர் அணையிலிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரும் ஊருக்குள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததன் அடிப்படையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி ஊராட்சி. அந்த ஊராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த கணக்கன்குப்பம். இந்த கணக்கன்குப்பம் பகுதியில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த ஏரி நிரம்பி அந்த மழை நீரும் உபரி நீரும் வெள்ளப்பெருக்காக ஊருக்குள் வந்ததன் அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுவதுமாக மிகுந்த சேதம் அடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடு, இந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த கருங்கல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே தற்பொழுது சேதமடைந்து இந்த குடியிருப்பு வீடு முழுவதுமாக சிதலமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அந்தரத்தில் தொங்குவது போன்ற ஒரு காட்சியை தான் இந்த வெள்ளப்பெருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய ஒரு கோர முகமாக காட்சியளிக்கிறது. இதனை சரி செய்வதற்குண்டான அந்த பணிகளில் இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அதே போன்று மக்கள் பணியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருகில் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை இருந்து வருகிறது. அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த சாலை வெள்ளப்பெருக்கின் காரணமாக குண்டும் குழியுமாக இருந்து மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டிருந்தது. அந்த பள்ளத்தை சரி செய்வதற்குண்டான அந்த பணியில் ஜேசிபி இயந்திரம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தை நிரப்புவதற்குண்டான அந்த பணியில் 3 லாரிகள் மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த மண் கொண்டு இந்த பள்ளம் சரி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. 4 நாட்களுக்கு முன்னதாக இந்த பகுதிக்கு மின் விநியோகம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது மின் விநியோகம் சீர் செய்வதற்குண்டான அந்த பணிகளிலும் அந்த மின்வாரிய பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் அந்த மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அருகில் இருக்கக்கூடிய இந்த மின் கம்பங்கள் சிதலமடைந்தும் அதே போன்று மழையில் அடித்து செல்லப்பட்டும் அதனைத் தொடர்ந்து இந்த பல்வேறு பகுதிகளில் மின்சாரத்திற்கு உண்டான அந்த வயர்களும் சேதமடைந்ததை அடுத்தே அதனை சரி செய்வதற்குண்டான அந்த பணிகளில் தற்பொழுது மின்வாரிய பணியாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மின்வாரிய பணியாளர்கள் மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி பணியாளர்களும் இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அருகில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களும் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த உபரி நீரும் மழை நீரினையும் உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் பல பகுதிகளில் தரைப்பாலம் உட்பட பல்வேறு சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த சாலைகளை உடனடியாக அரசு அதிகாரிகள் கண்காணித்து அதனை சீர் செய்ய வேண்டும். இயல்பு நிலைக்கு விரைவில் எங்களது இயல்பு நிலை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.